இங்கே பாருங்க, இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா கரும்புளி உண்டு. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா கரும்புளி உண்டு இதில் போட்டுருக்காங்க. நான் இப்போ பார்க்குறேன் இதில் இதில் என்னங்க இதெல்லாம் ஜோதிச்சு பார்த்து தமிழ் விடுதலை புலிகள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட வாகனங்கள் அண்டு இந்த துப்பாக்கிகள், அப்புறம் அதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே இதுக்கு செல் கத்தி படத்தில் விஜய் வேறு ஃபீல் வருது கண் முதல்ல அதெல்லாம் கொட்டப்படுது. விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்டது ரெண்டு போட்டீங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீவேரில் நாங்கள் தூக்கி போகிறோம். நிறைய லவுடு ஃப்ரீவேர் ரெண்டு கழிச்சிருக்காங்க. பெயர் சிரேசன் கவசவானம். அடே புல்லட் ப்ரூஃப் தான் இருக்கிறதா உள்ளுக்குள்ள பற்றி நாங்களும் ரிங்கோவில் எங்கடா போகலாம் நிறைய இடம் பார்த்தா ரிங்கோவில் நிறைய இடம் இருக்கு உண்மைக்கு. இந்த இதை வந்து ஒரு காரணமாக பொய் சொல்லி வச்சிருக்காங்க சொல்லுறேன். ஏகல காய்ஸ் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க பண்ணு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அதுக்கு முதல் நாங்கள் இப்போ எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோவில் சடன் பிளான். நாங்கள் நல்லா பிளான் பண்ணி போகிறது நல்லா நடக்காது, பிளானே இல்லாமல் போகிறது நல்லா நடக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிங்கோவில் நிற்கும். ட்ரிங்கோவில் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அந்த நேவிக்காரர்கள், அதாச்சும் 2009 நடந்த யுத்த காலத்தில் நடந்த சுச்சுவேஷனில் இருந்த ஆயுதங்கள் இந்த இப்படி இந்த ஒன்று இருக்குது. இப்படி நிறைய ஆயுதங்கள் இருக்குது வெளியே. அதெல்லாம் எடுத்து இப்போ ஒரு ஷோவுக்கு வச்சு மக்களை காட்டுற மாதிரி அதுகளெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மக்களை காட்டுற மாதிரி இந்த இடத்த வச்சுருக்காங்க. இப்போ நாங்களும் ரிங்கோவில் எங்கடா போகலான்னு நிறைய இடம் பார்த்தா ரிங்கோவில் நிறைய இடம் இருக்கு உண்மைக்குமே. ரிங்கோ இருந்தால் நாங்கள் வண்டேரி பிளான் பண்ணது கொஞ்சம் மோசமாக போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் மேக்ஸிமம் நின்றுருந்தோம்னா நல்லா இடத்த பார்த்துக்கலாம். எங்களால் இன்றைக்கு எவ்வளோ காட்டிடுமோ அவ்வளோ காட்டி கொண்டு இந்த வீடியோ எப்படி முடிப்போம். ஸோ இந்த பாருங்க, இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோவில் இருந்து நம்ம ட்ரிங்கோ பஸ் ஸ்டாண்டுக்கு போக முன்னாடியே இருக்கு அந்த லொக்கேஷன். ஆமாம், நாங்கள் அட் பண்ணுற லொக்கேஷன் இந்த இடம் உண்டு பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இப்படி இருக்கிற வாகனங்கள் அதில் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல என்னென்ன நடந்தேன் எல்லாத்தையும் உண்மையை போய் எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்ப்போம் இந்த வீடியோவில். வாங்க, உண்மையாக பொய்யாண்டில் இந்த வீடியோவில் இதைத்தான் பார்க்க போகிறோம். இது உண்மை பொய்யான்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியா. ஏன்னா நாங்கள் அந்த காலத்தில் பிறந்த நம்ம இதை பற்றி தெரியா. தெரிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதில் நம்ம தெரிஞ்சிக்கணும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தெரியும், நீங்கள் தெரியப்படுத்துங்க. தெரியான்ற அளவுக்கு இல்லை, தெரிஞ்சிக்கிற அளவுக்கு எங்களுக்கு கதை வேலுமெண்டா அந்த ஒரு ஆளை பிடிச்சி நாங்கள் கேட்டு சொல்கிறோம். இதில் என்ன மாதிரி இது எப்படின்றது கேட்டு சொல்கிறோம். வீடியோக்குள்ளே வாங்க போவோம். வாங்க. இது பேர் என்னன்னு சொல்லுவா பஞ்சனி? பீரங்கி கவசவானம். அது வந்து உங்களோட மொழியில இது வந்து இங்கே போட்டிருக்காங்க. என்னண்டு அப்படி தான் போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க? இதில் போடலடா. இதில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க, இது இப்படி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி படுறது. இது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. இதை ஸ்டார்ட் பண்ணது வந்து 2009ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து. இது தற்போதைக்கு செயற்பாடில் இல்லை. ஒரு அப்படி போடலை. நான் அப்படி போட சொல்கிறேன். அடுத்தது அந்த போட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான இப்போ அதை பாட்ட ஜெனி இல்லை வாசிக்க தேவையில்லை. இது இந்த கிளிநொச்சியில் நடந்தது சரியா. அந்த முல்லைத்தீவில் நடந்தது. அடுத்தது அங்கே இது ஒரு ஊர் இருக்கு சரியா. நாங்களே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். 2-3 கொஞ்சம் படி நெல் வந்து சொன்ன நெல் சின்ன சின்ன பொடி தான் பார்த்தியா. அவனுக்கு தோன்ற வழி வச்சுக்கானே ரெண்டு சொல்கிறான் நெல். அதே விஷயம் இருக்கு பார்க்கணும். தேடுனா வழக்கம் தெரிக்கும். என்ன நிறைய கிடையாது. இது இந்த கார் ஆடுற காருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிடைய பெரிய படக்காரன்றாங்க. பெரிய படக்கார் பார்த்தாரண்டா ஃபீல் பண்ணுவார். நம்பர் பிளேட்டை பாருங்க, அதான் செக் பண்ணுவோம். நம்பர் பிளேட் நான் கொடுக்கலடா, இதுவா கொடுக்கல. பட் இதெல்லாம் புதுசாக இருக்கு பார்த்தியா ஜெனி. நமக்கு எனக்குலாம் இதெல்லாம் பார்க்க புதுசாக இருக்கு. குட்டு வண்டி தெரியுமா அப்படி தான். அதுக்கு நம்ம தோலில் அடிச்சுட்டு சரி. அதை வந்து அந்த முன்னுக்கு என்ன புரியல. குட்டுன்னா இப்படி பிடிச்சோம் லாரி அடி போகணும். மிஷினை தெரியுமா உனக்கு? அது தெரியும்பா. எங்கே எத்தனை பேர் படுக்காங்கண்டு. டேய் அடே அது இதுரா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க, நம்ம நிறைய இடம் இருக்கு. இந்த மிஷினை தெரியுமா உனக்கு? தெரியாது எனக்கு. இது என்னண்டு? இதை வந்து பழைய காலத்தாக யூஸ் பண்ணுறது. பவுண்டர் இதில் பேர் பீரங்கி. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் பேரில் இதில் வச்சுக்காங்க பேர். இது பவுண்டர் பீரங்கி. அது கவசவானு போட்டிருக்காங்க. என்னடா பீரங்கியில் வந்து நிறைய இருக்குது. இது வந்து 25 மீட்டர் பீரங்கி. 25 மீட்டர் பவுண்டர் பீரங்கிண்டா சின்ன. அது வந்து பீரங்கி தான் போட்டிருக்காங்க. அது 900 மீட்டர் பீரங்கிண்டா மீட்டர் பீரங்கின்னு போட்டிருக்காங்க. 900 ப்ரோ. எங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் நல்லா கணக்கு. அப்போ ஓகே. மேத்தமெட்டிக்ஸ் கொலை விளங்கணும். மேத்தமெட்டிக்ஸ் என்ன இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க ஜெனி? நானும் நீ பிறந்த 1 வருஷத்துக்கு பிறந்தேன். நானும் பிறந்தேன்.
என்னடா வருது இல்லை எங்கடா பாம்பு போகிறது ஓய் நிலத்துக்கு நிலத்துக்குலையா இங்கே வேறு இதெல்லாம் சுத்தப்படுதுங்க மித்தல் காடை வடிச்சு கடிச்சு விட்டீங்கன்னா நிலத்துக்கு என்ன அடிக்க போகிறாங்க அது சப்போர்ட்டுக்கு வைக்கிற மாதிரி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயம் இந்த அறிக்கை தானே இந்த பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியும் தானே உங்களுக்கு இதெல்லாம் வீரர்கள் எதிரி படைகளை பார்க்குற மாதிரி அடுத்தது செத்து கிடக்கிற மாதிரி அங்கே சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கொடி அது கீழே விழ மேலே இந்த பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் பார்க்க டிசைனிங் நல்லா தான் இருக்குது ஏன்னா நடந்திருக்கலாம் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்ல போனால் ரியல் லைஃப்பில் எப்படி நான் நடந்திருக்கு அதை இவங்க எப்படி செஞ்சுருக்காங்க நான் தெரியாமல் இருக்கு என்ன எப்படி என்ன ரீசனுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது சத்தியம் இங்கே வந்தது ஓ என்னடா ஒரு மாதிரிண்டா அது எப்படி சொல்கிறேன் எனக்கு இங்கே வந்த ஒரு மாதிரியா இல்லையாடா நீ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஐ டோன்ட் நோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீரங்க இதுக்குள்ள நாட்கள் நிற்பாங்க இது அது அது இல்லாமல் இந்த அப்படிங்க பார்த்தீங்களா பெயர் செரேசன் கவசவானம் இதில் எப்படி போட்டிருக்காங்க ஆனால் இன்னொரு தென்னட்டு பார்த்தீங்கன்னா ஓ பின்னாடி போட்டிருக்காங்க என்னடா இது அம்மா ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கு அப்படி இருக்க மாதிரி இருக்கப்பா எனக்கு என்னங்க இது எப்படி இருக்கு உனக்கு இந்த இதுக்குள்ளே இருக்கிற அனுபவம் வேலைப்பா இதுக்குள்ளே இருக்கும் எப்படா இருந்தாங்க ஒரு மாதிரி இருக்கிறா அதுக்குள்ள எப்படா இருந்திருப்பாங்க மேலங்க நரகத்துக்கு ஒரு மேலே ஒரு வார்த்தை இருந்துக்கிண்டா அந்த வார்த்தை இதுக்கு என் அம்மியப்படும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா அதுக்குள்ளே கன் ஷூட் பண்ணலாம் போல் அதை சுடுவோமா ரியல் கன் அவன் கடு ஏர் கன் தானே ஏர் கன் நான் சுட்டுத்தேன் ஏர் கன் நான் சுட்டுத்தேன் ஆல்ரெடி ஏர் கன் நான் காற்றுல சொல்லுவேன் ஓ